trading fam, welcome to Vartagam Facebook channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.55k subscribers for the trust and support. Every week weekly analysis video நம்ம போஸ்ட் பண்ணிட்டே தான் வரும். And Wednesday தான் வந்து Monday and Tuesday என்ன opportunity கிடைச்சது அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தொடர்ந்து இந்த வாரம் என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன ட்ரெண்ட் அப்படின்றதையும் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கான வீடியோல Thursday and Friday என்ன opportunity கிடைச்சிருந்தது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ், இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கல, இல்ல சிபிஆர் பத்தி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா பிளேலிஸ்ட்ல நான் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்றத பார்த்துட்டு தென் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அண்ட் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் பார்க்கும் போது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும் போது யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இன்னைக்கான வீடியோல Thursday and Friday என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. As usual, Bank Nifty-யோட 5 minutes chart என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour chart என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ குயிக்கா என்ன ட்ரெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்லயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இப்போ சிபிஆர் வந்து இருக்கு, சிபிஆருக்கு மேல கேண்டில் சர்வைவ் ஆச்சுன்னா அன்டில் R1 ப்ரீவியஸ் வீக் ஒரு டெம்பரவரி புல் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். அண்ட் வாரத்துல எப்பனாலும் இஃப் இட் இஸ் கம்மிங் அண்ட் க்ளோசிங் பிலோ வீக்லி சிபிஆர் தென் அன்டில் S1 ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் ஒரு டெம்பரவரி பேர் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி பிரேக் அவுட் கொடுக்கும் போதுதான் ஒரு டைரக்ஷனல் மூவ் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் வெட்னஸ்டே போட்ட வீடியோலயும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அண்ட் டியூஸ்டே எனக்கு கேண்டில்ஸ் வீக்லி சிபிஆர் பிரேக் பண்ணிட்டு அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திஸ் இஸ் வெரி கிளியர்லி இன்டிமேட்டிங் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி பேரிஷ், நோ டவுட் இன் தட். அப்போ எனக்கு 1 hourலயும் ட்ரெண்ட் பேரிஷா மாறிடுச்சு. அண்ட் இம்பார்ட்டன்ட் சில ஜோன்ஸ் நம்ம போட்டிருந்தோம். இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன் நான் ஒன்று ட்ரா பண்ணியிருந்தேன். எதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டெய்லி சார்ட்ல நம்மளோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை லெவல் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த லெவல் எனக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டவுன் சைட் ஃபால் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தோம். அண்ட் நிஃப்டியில அண்ட் பேங்க் நிஃப்டியில ரெண்டுத்துலயுமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன்னு ஒண்ணு கொடுத்திருந்தோம். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் வாஸ் டெய்லி சார்ட்டோட மந்த்லி பிவட் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். அப்ப ஹர்டல்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தது இந்த ஜோனையும் அண்ட் இந்த ஆல் டைம் ஹை லெவல், கரண்ட் ஆல் டைம் ஹை லெவலையும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அண்ட் அன்டில் அண்ட் அன்லெஸ் இந்த ஜோனுக்கு மேல சர்வைவ் ஆகுற வரைக்கும் புல்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். பட் 1 hourல எனக்கு டியூஸ்டேவே வந்து சிபிஆர் அண்ட் இந்த லெவல்ஸ்க்கெல்லாம் கீழே வரும்போது ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ் அப்படின்றது நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஃபைன். இப்போ தேர்ஸ்டே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை நான் மார்க் பண்றேன். ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் எனக்கு ஓப்பன் ஆறுது 5 minutesலயும் எனக்கு சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பனிங் பிலோ டெய்லி சிபிஆர் அண்ட் ஓப்பனிங் பிலோ வீக்லி சிபிஆர். ஸோ இன் போத் த டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் வாஸ் கிளியர்லி பேரிஷ், நோ டவுட் இன் தட். இப்போ இங்க ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா சூப்பர் ரிஜெக்ஷனையும் நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது வீக்லி சிபிஆர்ல இருந்து ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் அழகா ரிஜெக்ட் ஆகுது, டெய்லி சிபிஆர்ல இருந்தும் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஸோ சூப்பர் டூப்பர் ரிஜெக்ஷன் ஃப்ரம் த சிபிஆர் லெவல்ஸ் அண்ட் போத் த டைம் ஃப்ரேம். அப்போ அந்த கரெக்டா இங்க வீக்லி சிபிஆர்லயும் ரிஜெக்ட் ஆகுது, டெய்லி சிபிஆர்லயும் ரிஜெக்ட் ஆகுதுங்கும் போது இந்த ரீஜன்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் கீழே விழும்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன் வரைக்கும் தான். ஏன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன் கிட்ட தான் ப்ரீவியஸ் வீக் லோ லெவலும் இருக்கு. ஏன்னா ஏன் அதை ஹர்டலா சொல்றேன், ஏன்னா அந்த இடத்துல பிரைஸ் ஸ்டக் ஆகும், அந்த இடத்துல போய் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணலாம்னு போய் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுப்போம், உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுன்றதுனால தான் எக்ஸாக்டா அந்த ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் கிட்ட நம்ம ஜோன் வந்து இருக்கு. அப்ப அந்த ஜோன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் லோ ப்ராபபிள் என்ட்ரி, பட் கான்பிடென்ட்டா எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். ஸோ டெஃபினட்டா கான்பிடென்ட்டா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்ஸ் எனக்கு இந்த ஜோன் வந்துட்டு பிரேக் ஆகுது, இல்லைன்னா வந்து S1 ப்ரீவியஸ் டே லோ இந்த ரெண்டு லெவல் இங்க பிரேக் ஆகுது, நான் என்ட்ரி எடுத்தேன், இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, இல்ல இங்க நான் என்ட்ரி எடுத்தேன் எனக்கு உடனே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ பெருசா எனக்கு மூவ்மெண்ட் இல்லை, எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஸோ இங்கேயோ இல்ல இங்கேயோ நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்க மாட்டோம். ஏன்னா இது நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன்.
இந்த ஜோனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் ஃபர்தர் ஃபால நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அன்னைக்கு 215 கேண்டில் தான் எனக்கு க்ளோஸ். 215 கேண்டில் தான் கீழேயே க்ளோஸ் வைக்குது, விச் மீன்ஸ் 315க்கு அதுக்கு மேல நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கடைசியா தான் க்ளோஸ் வைக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆனதுக்கு ரீசன் என்ன, நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன் தான். யூ கேன் see எத்தனை கேண்டில்ஸ் இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டண்டா ஸ்டக் ஆயிருக்கு. கடைசியா ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில்ஸ் வந்து 4 to 5 ஹவர்ஸ் ஸ்டக் ஆயிட்டு லாஸ்ட் கேண்டில் தான் எனக்கு பிரேக் ஆச்சு. இந்த ஸ்ட்ரகிளிங் வந்து எதனால நடக்குதுன்னா, இம்பார்ட்டன்ட் லெவல், ப்ரீவியஸ் வீக் லோ லெவல், இம்பார்ட்டன்ட் ஜோன் எல்லாமே இருக்கிறதுனால ஃபர்தர் ஃபால் நடக்கிறது கஷ்டம். அப்படின்றதுனால தான் நம்ம அந்த ரிஜெக்ஷன் வரும்போதே நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் கிளியரா பேரிஷா இருக்கிறதுனால. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஜோன் பிரேக் அவுட்லயோ இல்ல S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்லயோ நம்ம என்ட்ரி எடுக்கிறத விட அங்க என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தேர்ஸ்டே நமக்கு கிடைச்ச ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். சோ இந்த இடத்துல இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஈவன் நான் வந்து நிஃப்டில ட்ரேட் எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் நிஃப்டில ட்ரேட் எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன். நான் பேங்க் நிஃப்டியை காட்டிலும் நிஃப்டில வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, அதனால நான் நிஃப்டில ட்ரேட் எடுத்தேன். நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரீசன் என்னன்னு சொல்றேன். நிஃப்டிலயும் நம்ம இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் வந்து கொடுத்திருந்தோம். இந்த ஜோன்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தேன், நிஃப்டில வந்து இது 1 இயர் ஹை லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்றதையும் நான் டியூஸ்டே வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த டியூஸ்டே எனக்கு இது பிரேக் ஆயிடுச்சு, ஸோ அப்ப கண்டிப்பா கீழே வரும், நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் இதுதான் அப்படின்ற இந்த லெவலையும் நான் மார்க் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் கீழே வரும், இந்த சிபிஆர் வரைக்கும் கீழே வரும் அப்படின்ற லெவலையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். நீங்க வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப அந்த லெவலும் நம்ம சொல்லிருந்தோம். அப்ப எக்ஸாக்ட்டா இந்த ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்னா அப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் இஸ் லைக் மந்த்லி சிபிஆர். அது வந்து டாப் சென்ட்ரல் பிவோட்டா பாட்டம் சென்ட்ரல் பிவோட்டா அன்னைக்கே இந்த விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து நியர்லி டாப் சென்ட்ரல் பிவோட்க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எது சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும்னா பாட்டம் சென்ட்ரல் பிவோட். அப்போ அவ்வளவு தூரம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஏன்னா டியூஸ்டேவே எனக்கு நிஃப்டில ட்ரெண்ட் பேரிஷா மாறிடுச்சு, கிளியர்லி பேரிஷா மாறிடுச்சு. அண்ட் அந்த டைம்லயே பார்த்தோம்னா S1 ப்ரீவியஸ் டே லோ இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியஸ் வீக் லோ லெவல் கிட்டயும் பிரைஸ் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ டைம் ஃப்ரேம், இந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, தேர்ஸ்டே நான் வந்து மார்க் பண்றேன். ஸோ தேர்ஸ்டே ஓப்பனிங்கே பார்த்தோம்னா இட் இஸ் ஓப்பனிங் பிலோ S1 லெவல். அப்ப எக்ஸாக்ட்டா நம்ம ஜோன்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி S1க்கு கீழே ஓபன் ஆகுது. சோ இதை நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஜோன்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி S1க்கு கீழே ஓபன் ஆகுது. சோ நம்மளோட சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி படி S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே வரும்போது அந்த ஃபால் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். அப்ப எவ்வளவு தூரம் விழுன்றதும் தெரியும். டெய்லி சார்ட்ல மந்த்லி சிபிஆரோட லாஸ்ட் லெவல் வரைக்கும் விழும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அப்ப எனக்கு இதுக்கு கீழே வருது, அப்ப கிளியர்லி பேரிஷ், அக்ரெசிவ்லி பேரிஷ். அப்ப நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாக்ட்டா இந்த ஜோன் அண்ட் S1க்கு கீழே வரும்போது எக்ஸாக்ட்டா டெய்லி சிபிஆர் கீழயும் வருது. அப்ப எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். அப்ப நம்ம ஜோனுக்கு கீழே வருது, டெய்லி சிபிஆர் கீழே வருதுன்னு ஒன்ஸ் கேண்டில் டெய்லி சிபிஆர் கீழே க்ளோஸ் வச்ச உடனே இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். அண்ட் நான் எக்ஸிட்டட் அரௌண்ட் ப்ரீவியஸ் டே லோ. இந்த ரீஜன் வந்த உடனே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரீஜன் வந்தோடனே காட் சம் சஃபிஷியன்ட் பாயிண்ட் ஐ எக்ஸிட்டட். ஏன் ஏன் நீங்க குயிக்கா எக்ஸிட் பண்ணீங்க, அடுத்தடுத்து நீங்க வந்து அதை வந்து கேரி ஃபார்வர்ட் ஏன் பண்ணல, இல்ல அந்த டார்கெட்ஸ் ஏன் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிஆர் வந்து கொஞ்சம் வைடா இருக்கு, டிஸ்டன்ஸும் கொஞ்சம் வைடா இருக்கு. ஸோ மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்கும் அப்படின்றது நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன். அதனால எனக்கு ப்ரீவியஸ் டே லோ லெவல் கிட்ட வரும்போதே ஐ எக்ஸிட்டட். லேட்டர் ஆன் பார்த்தோம்னா இந்த S1 ப்ரீவியஸ் டே லோக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஸ்டக் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டில கூட நம்மளோட ஜோன் கிட்ட பிரைஸ் ஸ்டக் ஆச்சு. ஆனா இங்க வந்து எனக்கு ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ் அண்ட் 1 ஹவர்ல நல்ல கிளியர்லி வெரி பேரிஷ் மோட்ல இருந்துச்சு. அப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நான் பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றதுக்கு பதிலா ஐ டுக் மை ட்ரேட் இன் நிஃப்டி. ஸோ இதே தான் அடுத்தடுத்த நாளும் வந்து கண்டினியூ ஆயிருந்தது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டில ஃப்ரைடே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு பார்ப்போம். ஏன்னா தேர்ஸ்டே வந்து ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் வி கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லியிருந்தேன். நவ் வில் லுக் ஆன் டு த ஃப்ரைடே டுடேஸ் சார்ட். இப்போ ஃப்ரைடே வந்து பார்த்தோம்னா எனக்கு கேப் டவுன்,
ஓகே. ஸோ இன்னைக்கு கூட நம்ம சேனல்ல வந்து பிடிஎஸ்டி ட்ரேட் எடுத்தேன்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிடிஎஸ்டி ட்ரேட் வாஸ் லைக் ஹியர் வந்து இங்க வந்துட்டு நம்ம ஒரு பிடிஎஸ்டி ட்ரேட் எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா கிளியர்லி பேரிஷா இருக்கிறதுனால. அண்ட் இந்த இடத்துல கேப் டவுன்லயே நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஏன் இன்ட்ராடே ட்ரேட் வந்து எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டில பண்ணாம நிஃப்டில பண்ணேன்றதுக்கான ரீசனும் வந்து நான் சொல்லிட்டேன். ஃபைன். இப்போ ஃப்ரைடே வந்து எனக்கு ஓப்பனிங்ல கேப் டவுன் ஓப்பனிங். கேப் டவுன் ஓப்பனிங்ல யூஸ்வலா நம்ம என்ன வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவோம்? ஏன்னா கேப் அப் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி அந்த ட்ரெண்ட் வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல கேப் ஃபில்லிங் நடக்குமா அப்படின்றத டிசைட் பண்ணணும்னா we will wait for first 15 minutes. ஏன்னா எனக்கு ஓப்பனிங் பார்த்தோம்னா இங்க S1க்கு கீழே ஓப்பன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி டெய்லி சிபிஆர் கீழே தான் இருக்கு, வீக்லி சிபிஆர் கீழே தான் இருக்கு. ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ், அதுல டவுட் வேண்டாம். ஆனா இப்ப கேப் டவுன் ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட லோ அண்ட் ஹைய நான் மார்க் பண்றேன். ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் நடக்க போது அண்ட் மார்க்கெட் அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் சிபிஆர் ஆர் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் பிவட் லெவல் டிராவல் பண்ணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். அப்ப இந்த ரீஜன்ல நம்ம ட்ரேட் பண்றது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா? எஸ். ஏன்னா கேப் டவுன் மார்க்கெட்ல எனக்கு அந்த 15 மினிட்ஸ் ஹை பிரேக் அவுட் கொடுக்கும்போது எனக்கு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்ற போது அந்த இடத்துல நம்ம கான்பிடென்ட்டா ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேப் டவுன் நடந்து ஹை பிரேக் ஆனதுனால. ஜென்ரலி வென் கேண்டில்ஸ் ஆர் பிலோ வீக்லி சிபிஆர் அண்ட் டெய்லி சிபிஆர் நம்ம வந்து புல் சைடு என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஆனா அது கேப் டவுன் மார்க்கெட் அண்ட் எனக்கு ஹை பிரேக் ஆகுது. ஸோ கேப் ஃபில்லிங்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹையர், பிரைஸ் நெக்ஸ்ட் பிவட் லெவல் வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹையர் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்னால, அந்த டபுள் கன்ஃபர்மேஷன்னால நம்ம இங்க என்ட்ரி எடுக்கிறோம்னா நெக்ஸ்ட் பிவட் லெவல நம்ம டார்கெட்டா எய்ம் பண்ணலாம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லேட்டர் ஆன் சிபிஆருக்கு மேல வரது நான் என்ட்ரி எடுக்கலாமா, சிபிஆர்ல உட்காரும் போது நான் என்ட்ரி எடுக்கலாமா? சி ஓவரால் ட்ரெண்ட்னு பாக்குறச்ச கிளியர்லி பேரிஷ் தான். ஆனா ஒன்ஸ் எனக்கு அகைன் ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல க்ளோஸ் ஆகுது இல்லையா இந்த கேண்டில், நியர்லி 12:15க்கு ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும் போது ஓகே, அப்ப ரிவர்சல் கன்ஃபார்ம்டு. ஏன்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல வரும்போது ரிவர்சல் கன்ஃபார்ம், கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்ப ரிவர்சல் கன்ஃபார்ம். அப்ப எவ்வளவு தூரம் பிரைஸ் மேல போகும்? நம்மளோட சிபிஆர் வரைக்கும் மேல போகும். அப்போ டார்கெட் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் கன்ஃபார்ம். அப்போ எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல வருது, கேண்டில் க்ளோஸ் ஆகுது அண்ட் அழகா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல க்ளோஸ் ஆகுது. மீன்வைல் எனக்கு 12:15 ஏரியால பார்த்தோம்னா 5 மினிட்ஸ்ல இந்த ஏரியால சிபிஆர் விட்டு மேல வருது. யூ கேன் சி இன் திஸ் கேண்டில். எக்ஸாக்டா இந்த 12:25 அண்ட் 12:30 கேண்டில், இந்த கேண்டில்ல பார்த்தோம்னா இட் இஸ் கமிங் அண்ட் க்ளோசிங் அபவ் சிபிஆர். Now you can reconfirm that இங்க இருந்தும் ரிவர்ஸ் ஆகுது அண்ட் சிபிஆருக்கு மேலயும் வருது. அப்ப கண்டிப்பா நம்மளோட R1 ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போகும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன். ஈவன் தோ ஓவரால் ட்ரெண்ட் எனக்கு கிளியர்லி பேரிஷா இருந்தாலும் ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல வரும்போது ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருக்கு பிளஸ் சிபிஆருக்கு மேல வருதுங்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டா நம்ம எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ரீஜன் தான். நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா சிபிஆரோட அந்த பிளாக் லைன், அது வரைக்கும் நம்ம வந்து மேல போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து லோ ப்ராபபிள் என்ட்ரி தான். பட் ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆறதுனால, ஏன்னா எனக்கு நடுவுல ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ரீஜன்ல நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியும் சொல்லல. ஒன்ஸ் ப்ரீவியஸ் வீக் லோ க்ளோஸ் பண்ணும்போது தான் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல நம்ம ஏன் ட்ரேட் எடுத்தோம்னா கேப் டவுன் மார்க்கெட்ன்றதுனால அந்த ஹை பிரேக் ஆகும்போது கன்ஃபர்மேஷன்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அப்ப இன்னைக்கு வி காட் 2 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் தி அப்சைட். ரிவர்சல் வந்து கிளியரா நடக்கும்போது நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான புல் ட்ரெண்டா? இல்ல, வீக்கான புல் ட்ரெண்ட் தான். இன்னும் ஸ்ட்ராங்கான புல் ட்ரெண்ட்லாம் கிடையாது. இன்னும் புல் ட்ரெண்டே கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக்னு சொல்லலாம். இப்ப அகேன் எனக்கு கேண்டில் சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வைக்கும் போதுதான் நான் வந்து அதை புல் ட்ரெண்ட்னு சொல்லுவேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்ல மேல போகுது, கீழே வருது, திரும்ப மேல போகுது, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா லைக் எனக்கு ஒரு கிளியரான பேட் ட்ரெண்ட் எனக்கு இங்க நடந்துச்சு டில் S2 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப டைம் ஃபால் ஆயிட்டே இருக்காது இல்லையா, அண்ட் தென் இட் ரிவர்ஸ்ட் டில் வீக்லி சிபிஆர் லெவல். இந்த ரிவர்சலுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன, ஏன் எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி சார்ட்ல இருக்கக்கூடிய மந்த்லி சிபிஆர்.
ஸோ இந்த மாசம் எனக்கு ஓப்பனிங்ல இருந்தே எனக்கு கேண்டில்ஸ் வந்து மந்த்லி சிபிஆர் மேல தான் இருக்கு. மந்த்லி சிபிஆர் வில் பிளே அ மேஜர் ரோல். ஈவன் இன்னைக்கு காலையில கேண்டில் இவ்ளோ தூரம் வந்தாலும், அது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிரீன் கேண்டிலா மாறி நம்ம ஜோன்க்கெல்லாம் மேல வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ மந்த்லி சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ வெரி குட் சப்போர்ட். ஏன்னா போன மாசமும் சிபிஆர்க்கு மேல சர்வைவ் ஆயிடுச்சு. இந்த மாசமும் சிபிஆர்க்கு மேல தான் ஓப்பன் ஆகுது. இப்போ மந்த்லி சிபிஆர் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்ப அங்க இருந்து தான் என்ன ஆயிருக்கு? ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் நமக்கு நல்லா தெரியும். ஓவரால் ட்ரெண்ட் இன் டெய்லி சார்ட் என்ன? புல்லிஷ் தான். அன்டில் அண்ட் அன்லஸ் எனக்கு இந்த மந்த்லி சிபிஆர் கீழ வராத வரைக்கும், அந்த ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து எனக்கு ஆஸ் பர் டெய்லி சார்ட் நமக்கு வந்து புல்லிஷ்ல தான் இருக்கும். பேரிஷா போகாது. பட் 1 ஹவர்ல எனக்கு கிளியரா வீக்லி சிபிஆர்க்கு கீழ வருது அப்படிங்கும்போது 5 மினிட்ஸ்லயும் வருதுங்கும்போது ஃபார் இன்ட்ராடே ஒரு நல்ல பேர் ட்ரெண்ட் கிடைக்கும். அண்ட் வி மேட் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் ஆன் சிபிஆர். பட் லாங் டைமுக்கு இந்த ஒரு மாச கணக்குல நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கேட்டா இன்னும் பேர் ஃபேஸ்க்கு வரல அப்படின்றது தான் டெய்லி சார்ட் சொல்லும். ஸோ திஸ் டசன்ட் மீன் எவ்ரி டைம் யூ ஹேவ் டு லுக் அட் டெய்லி சார்ட் வைல் டூயிங் இன்ட்ராடே. ஜஸ்ட் சொல்றேன் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்றத எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு பேங்க் நிஃப்டில கிடைச்சிருந்துச்சு. ஸோ நிஃப்டில வந்து நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. சின்ஸ் நான் வந்து ரொம்ப வருஷமா பேங்க் நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் பேங்க் நிஃப்டியை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டிலையும் இதே கான்செப்ட் அப்ளை ஆகும். அண்ட் இதே கான்செப்ட்ஸ் நீங்க எந்த ஸ்கிரிப்ட்ல வேணா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க எதுல அப்ளை பண்ணாலும் 2 டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க பாக்குறச்ச உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதே மாதிரி தான் நிஃப்டியும் மூவ் ஆயிருக்க போது அதையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே நீங்க கார்லேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ மோஸ்டா நீங்க கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சில பேர் வந்து ஈவன் தோ நேரோ சிபிஆர் அண்ட் இன்சைட் சிபிஆர் ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணாலும் சம்டைம்ஸ் எனக்கு பிரேக் அவுட் கொடுக்குது ஆனா ரிவர்ஸ் ஆயிடுது அப்படின்றது வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் எடுக்கிறேன் நான். ஸோ எஸ் பேங்க் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நேரோ சிபிஆர் இருக்கு. ஆனா எனக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை பிரேக் ஆகுது. ஆனா ஆல் ஆஃப் அ சடன் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நீங்க பார்க்கலாம். எவ்ரி டைம் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் இருந்தா நல்லா ட்ரெண்டிங்கா போகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தான் நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஈவன் தோ வி காட் நேரோ சிபிஆர் அண்ட் இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 ஆர் குவைட் ஹையர் லைக் திஸ் தென் மொமெண்டம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி R1 ப்ரீவியஸ் வீக் ஹை எக்ஸாக்டா பிரேக் ஆகும். இல்ல S1 ப்ரீவியஸ் வீக்ல எக்ஸாக்டா பிரேக் ஆகும். பிரேக் ஆயிட்டு இமீடியட்லி யூ வில் see the reversal. This happens மோஸ்ட் ஆஃப் த டைம். நிறைய டைம் நடக்கும். இந்த ஏரியால கூட யூ கேன் see பிரேக் அவுட் கொடுத்துட்டு உடனே ரிவர்சல். ஸோ அது சிபிஆர்லாம் நார்மல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே ரிவர்சல். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இந்த ரிவர்சல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அதேதான். இப்ப எப்படி நான் 5 மினிட்ஸ்ல இன்சைட் சிபிஆர் நேரோ சிபிஆர் இருக்குது அப்படின்னாலுமே ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு 1 ஹவர் பாருங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி இதுலயும் ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கணும். நீங்க இப்ப 1 ஹவர் சார்ட்ல வந்து சிபிஆர் அப்ளை பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடக்குது. நீங்க என்ட்ரி பிளான் பண்றீங்கன்னா பிஃபோர் தட் செக் த ஓவரால் ட்ரெண்ட் இன் டெய்லி சார்ட் அஸ் வெல். அப்படியே நீங்க ஓவரால் ட்ரெண்ட் டெய்லி சார்ட்ல பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது. இப்போ அந்த டைம்ல நான் டெய்லி சார்ட் போறேன். டெய்லி சார்ட் போகும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் பியூட்டிஃபுல்லி இன்சைட் த கம்ப்ரெஷன். அழகா அந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டக் ஆயிருக்கு. இது இன்னும் பிரேக்கே ஆகல. அப்ப இன்னும் அது புல் சைடு வரணும்னா ஏதோ ஒரு சைடு போகணும்னா பிரேக் அவுட் வந்து நடக்கணும். ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. ஸோ அப்ப அந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தாண்டும் போது தான் நமக்கு வந்து அக்ரஷன் இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் த டெய்லி கேண்டில் ரைட். சோ மெனி டெய்லி கேண்டில்ஸ் ஆர் இன்சைட் திஸ் லெவல். ஸோ அப்ப இந்த ரிலேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் த டைப் ஆஃப் ட்ரேடிங் யூ ஆர் டூயிங் ஐதர் இட் இஸ் அன் இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடிங் இதுக்கான டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே நான் என்னோட மாஸ்டர் கிளாஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன டைம் ஃப்ரேம்ல எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம்ல ஓவரால் ட்ரெண்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஓவரால் ட்ரெண்டையும் செக் பண்ணிட்டு இதையும் செக் பண்ணீங்க அப்படின்னா எந்த என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்ன்றது தெரியும். ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். மெனி ஸ்டாக்ஸ் அண்ட் மெனி ஸ்கிரிப்ட்ஸ் யூ கேன் see R1 PDH பிரேக் அவுட் ஆர் S1 PDL பிரேக் அவுட் நடந்து உடனே ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு நீங்க நெக்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேமை ரிலேட் பண்ணி பார்க்கும் போது யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி.
So this is all about today's video. இதுல ஏதாவது உங்களுக்கு doubts இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. I will come up with the answer in my next video. And இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க and do share it with your trading friends and community. In case of any queries or if you want any link for our indicator, நான் நிறைய பேர் லிங்க் வந்து கேட்குறீங்க. ஸோ ட்ரெண்ட் செக்கரோட லிங்க் இல்லை ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கரோட லிங்க் ஏதாவது வேணும் இல்லை அதை எப்படி எனேபிள் பண்ணணும்னு தெரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டூ வாட்ஸ்அப் அஸ். வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா மை டீம் வில் கைட் யூ. Done. So we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy weekend.